ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி த்ரெட்ஸ் அண்ட் நீடில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட டீட்டெயில்ஸ் தான் டவுட்ஸை நம்ம கிளியர் பண்ண போகிறோம். லாஸ்ட் டைம் இந்த வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். சரியாக மார்க்கிங்லாம் ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ தான் எனக்கு அது நல்ல நேரம் கிடச்சி மார்க்கர்லாம் வாங்கியிருக்கேன். இப்போ உங்களுக்கு இதுக்கான தெளிவான விளக்கத்தை இனிமேட்டு நான் டிராஃப்டிங்லாம் கொஞ்சம் தெளிவாக போடலான் இருக்கேன். ஏன்னா இது வரைக்கும் போட்டது எதுவும் மேபி யாருக்குனா யூஸ் ஆச்சான்னு தெரியல. ஏதோ 1-2 பேருக்கு மேபி யூஸ் ஆகியிருக்கலாம். 40 சைஸ் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நம்ம இதை ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் டைம் 40 அளவு நான் போட்டிருந்தேன். இந்த வாட்டி 34 போடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக நம்ம இது ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிளெயின் பேப்பர் எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக நம்மளோட ப்ளவுஸோட லென்த் ரொம்ப குள்ளமாக இருந்தாங்கன்னா 13 வைப்போம். மீடியம்னா 14, 15, கொஞ்சம் பல்கியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 16 அந்த மாதிரி வைப்போம். நான் இப்போ ஒரு 15 இன்ச் நான் வச்சுக்கிறேன். 15 இன்ச்சு ஹைட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட ஹாஃப் ஷோல்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹாஃப் ஷோல்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பிளாக்கு, க்ரீனு, ஓகே தான் பிளாக். ஹாஃப் ஷோல்டர் கண்டுபிடிக்கிறது இது 34 சைஸு உங்களுக்கு எழுதிடுறேன். 34 சைஸ் உள்ளவங்களுக்கு இதனோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா 34 டிவைடட் பை 4 இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது செஸ்ட் அளவுக்கான ஃபார்முலா. ஃபஸ்ட்டு இவங்களான கேல்குலேஷன்லாம் நம்ம எழுதிடலாம். அதுக்கப்புறமா இந்த ஒர்க்கை நம்ம பேட்டர்ன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்களோட செஸ்ட் அளவு 34னா ப்ளஸ் அவங்களுக்கான பாடி லூஸ் நம்ம கட்டாயம் ஆட் பண்ணி ஆகணும். அப்போ தான் ப்ளவுஸ் போட்டு கலட்டுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு 4 இன்ச் ஆட் பண்ணலாம். இதுவே நீங்கள் 2 இன்ச் கூட ஆட் பண்ணலாம். எனக்கு ரொம்ப லூஸெல்லாம் வேணாம், ஓரளவுக்கு நல்லா டைட் ஃபிட்டிங்காக போடணும் அப்படின்றவங்களுக்கு 2 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்பலாம் ஃபிட்டிங்காக வேண்டாம், ஓரளவுக்கு ஓகே அப்படின்றவங்களுக்கு 4 இன்ச் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போனா 34 + 4 பண்ணிங்கன்னா 38 ஆகுது. இதை 38 டிவைடட் பை 4 பண்ணணும். பண்ணிங்கன்னா 9.5 வரும். இப்போ செஸ்ட் அளவு 9.5 நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் ஹாஃப் ஷோல்டர் ஹேண்ட் ரைட்டிங் அந்தளவுக்கு நல்லா இருக்காது, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஹாஃப் ஷோல்டர் இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதை நம்ம டேரெக்டாக இந்த 34க்கு தான் கண்டுபிடிக்கணும். நம்ம இதில் மாற்றினோம் இல்லையா, 38ன்னு மாற்றினோம். அதுக்கு நம்ம எதுவும் கண்டுபிடிக்க தேவையில்லை. டேரெக்டாக 34க்கு தான் கண்டுபிடிக்கணும். 34 டிவைடட் பை 6 பண்ணணும். 34 டிவைடட் பை 6 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5.6 வருது. 5.6 இதை நீங்கள் 5.5ஆகவும் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போக தேவையில்லை. ஏன்னா 5 பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 1 தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் 5.5 நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே தான் உங்களோட ஆர்மோட ஹைட்டாகவும் வரும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நான் கரெக்டாக இந்த மாதிரி லைன் போட்டு ஸ்ட்ரைட்டாக லைன்லாம் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஹாஃப் ஷோல்டர் உங்களுக்கு எவ்வளோ சொன்னேன், 5.5 சொன்னேன். அதை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா பேக்கில் டீப் நெக்கு, பேக்கு அண்ட் ஃப்ரண்ட்டு டீப் நெக்கு கேட்குறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்க அளவு அப்படியே நம்ம இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். 5.5 மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இந்த பாயிண்ட் வருது. ஆக்சுவலாக நான் லைவுக்கு தான் ட்ரை பண்ணேன். எனக்கு என்னமோ அது செட் ஆகாத மாதிரியே இருக்குது. நான் பண்ணுறது கரெக்டாக இல்லையான்னு யாருன்னா நம்ம பார்த்து சொன்னால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் மட்டுமே பண்ணுறதுனால எனக்கு சரியாக வரலை. சரி, நம்ம வீடியோவாகவே எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இங்கே 5.5 இருக்கா, அதே இங்கே 5.5 இங்கேயும் நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம இப்படி கிராஸாக போட்டுருவோம். அதுக்காக தான் இங்கே ஒரு வாட்டி உங்களுக்கு செக் பண்ணிக்க சொல்கிறது. ஓகேங்களா? இப்போ இங்கே லைன்ஸ் நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் நான் லைன் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக லைன் போட்டு காட்டுறேன். இது லாஸ்ட் டைம் நான் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே விட்டுட்டேன், ஏன்னா ஒன்றுமே தெரியல அப்படின்றதுக்காக. இதுக்கு முன்னாடி வேறு பென் வாங்கியிருந்தேன். அதுவும் அந்தளவுக்கு
ஒன்றுமே எனக்கு தெரியல. அதனால் சரி மார்க்கரே நம்ம வாங்கிக்கலான்னு மார்க்கரே வாங்கியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி எல் ஷேப் வந்து போட்டோம். இப்போ வந்து இவங்களோட செஸ்ட் அளவு மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் அளவு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 9.5 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை வந்து கரெக்டாக இங்கேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 9.5 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இது இல்லாமல் ஒரு 1.5 இன்ச் மட்டும் நான் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். 2 கொடுத்திங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து சரியாக உட்காராது. அதனால் ஒரு 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். இவங்களுக்குலாம் வேஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் நம்ம செஸ்ட்லேருந்து ஒரு 1 இன்ச் தான் நமக்கு வேஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்கும் பெரும்பாலும். ஓகேங்களா? இது கேல்குலேஷன் நீங்கள் ஒரு அளவு ஒரு 34 அளவு கொடுத்துட்டீங்க, இது மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம கணக்கு பண்ணுறது ஒரு 1 இன்ச் மட்டும்தான் கம்மி பண்ணுவோம். இதே நீங்கள் டைரக்ட் பாடி மெஷர்மெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த இடம் வந்து மாறும். ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு வந்து நான் ஒரு 1 இன்ச் கம்மி பண்ணி கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து 9.5 இருக்கா, நான் வந்து ஒரு 8.5 அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். 8.5 கொடுத்துக்கிட்டேன். அது இல்லாமல் ஒரு 1 இன்ச் வந்து டாட்டு கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து நான் ரேண்டமாக ரஃபாக தான் கால்குலேட் பண்ணுறேன். யாரோட மெஷர்மெண்ட்டும் இல்லை, ரஃபாக தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இதனோட டாட் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். டாட் வந்து கரெக்டாக இந்த இடம் வந்து உங்களுக்கு சீம் அலவன்ஸ், அதை நான் உங்களுக்கு மார்க் பண்ணிடுறேன். இது வந்து நமக்கு சீம் அலவன்ஸ். ஃப்யூச்சரில் நம்ம குண்டானாலோ ஒல்லியானாலோ இதில் தான் நம்ம ஆல்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சாரி, குண்டானா இதில் பிரித்து விடுவோம், ஒல்லியானா உள்ளே எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கலாம். இது நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போது இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக டேப்பை இந்த எண்டில் வச்சுட்டு இந்த எண்டில் வச்சுருங்க. டேப் அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணுங்கள். கரெக்டாக இந்த இடம் வருதா, இந்த இடத்துல நம்ம ஒரு மார்க் கொடுத்துக்கலாம். இந்த மார்க்லேருந்து இந்த பக்கம் 1/2 இன்ச், இந்த பக்கம் 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு கொடுத்துக்கிட்டேன். டாட்டோட ஹைட்டு மேக்ஸிமம் ஒரு 3.5லேருந்து ஒரு 4 இன்ச் வரலாம் கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுத்திங்கன்னா நல்லா இருக்காது. ரொம்ப ஹைட்டாக இருக்கவங்களுக்கு ஒரு 4.5 வரலாம் கொடுங்க, அதுக்கு மேலே போக வேண்டாம். நான் இங்கே வந்து ஒரு 4 இன்ச் வந்து டாட் கொடுத்துக்கிறேன். டாட் கொடுத்துக்கிட்டு இங்கே வந்து நம்ம அந்த ஷேப் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு சிஸ்டர் இன்ஸ்டாவில் என்கிட்ட நோட்ஸ் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் கிளாஸ் எதுவும் போகல, அதனால் என்கிட்ட நோட்ஸ் எதுவும் இல்லை. நான் டேரெக்டாக எனக்கு தெரிஞ்சதை டேரெக்டாக சொல்லியே கொடுத்துடலான்றதுக்காக இதை வந்து வீடியோவாக மேக் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த பாயிண்ட் வந்து நம்ம டாட் பிடிச்சிருவோம். இதை நம்ம டாட் பிடிச்சிட்டோம்னா, இங்கே பாருங்கள், டாட் பிடிச்சிட்டோம்னா இந்த இடம் பார்த்தீங்களா உங்களுக்கு அப்படியே கிராஸாக போகுது, பார்க்க நல்லா இல்லை. ஓகேவா? அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா கரெக்டாக இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்லைனா 1/4 இன்ச்சு 1/2 இன்ச் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வராது. ஸோ நான் இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கீழேருந்து 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு பார்டர் வச்ச ப்ளவுஸ்க்கு வந்து செட் ஆகாது. ஏன்னா இந்த இடம் பார்டர் வந்து உங்களுக்கு மடிஞ்சிரும். மேக்ஸிமம் மடிஞ்சாலும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணலாம். இங்கேருந்து நான் இந்த பாயிண்ட்டுக்கும் நான் ஒரு லைன் ஒன்று போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். லைன் போட்டு இந்த பார்ட்டையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த பார்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இது நமக்கு சீம் அலவன்ஸ் வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து ஆம்கிட்ட வந்துடலாம். நம்ம இந்த மாதிரி கர்வ் ஸ்கேல் எடுத்துக்கலாம். கர்வ் ஸ்கேல் எடுத்து இப்படி வைங்க. கரெக்டாக இந்த 2 பாயிண்ட்டும் மீட் ஆகிற இடம் நமக்கு கர்வாக வரும். கரெக்டாக எங்கேயும் பாருங்கள் வெளியே வரல, எங்கேயும் வெளியே வரல. ஸோ கரெக்டாக இருக்குது. நான் இதை மாதிரி தான் பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு சில பேர் வந்து இங்கேருந்து கேல்குலேஷன்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து பிகினர்ஸ்க்கு மேபி ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. அதனால் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு கர்வ் போட்டேன். ஓகேங்களா? ஒரு லைன் போட்டேன். இதுதான் நமக்கு ஆர்மோட ரவுண்டு. ஃபர்ஸ்ட் வந்து இது நம்ம எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இதுங்க நான் அப்புறமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெக்கு
இப்போ இது வந்து 34 சைஸ் இல்லையா, 34க்கு காமனாக எவ்வளோ நெக்கு ஹைட் எடுப்பாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? 34 டிவைடட் பை 4 8.5. ஸோ 34 அளவு கொடுத்து உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்க சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு காமனாக நம்ம 8.5 வச்சா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஷோல்டர் ஃபால் ஆகாமல் கரெக்டாக ஒரு பெர்ஃபெக்டான இருக்கணும்னா இந்த 8.5 வந்து கரெக்டாக இருக்கும். இதுதான் வந்து கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இது நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து 8.5 மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த இடம் வருது. ஸோ இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ போட்டுக்கிட்டேன். இப்போது இந்த ஹாஃப் ஷோல்டர்லேருந்து நம்ம நெக்குக்கு எவ்வளோ வைக்க போகிறோம், ஷோல்டருக்கு எவ்வளோ வைக்க போகிறோம் டிசைட் பண்ணணும். ஒரு சில பேர் வந்து எனக்கு ரொம்ப ஷோல்டர் வந்து பெருசாக வேணாம், தின்னாக வேணும் அப்படின்றவங்களுக்கு 2 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ காமனாக வந்து நம்ம ஒரு 2.5 வைப்போம். 2.5 வந்து காமனாக வைக்கிறது. ஸோ ஒரு 6 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு. நான் இப்போ 3 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணி காட்டுறேன். கரெக்டாக இங்கே ஷோல்டர்லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து 3 இன்ச்சை மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? எனக்கு இந்த இடம் வருது. இந்த இடம் எவ்வளோ? எனக்கு 3 இன்ச்சு. ஓகேங்களா? இது 3 இன்ச்சு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் நமக்கு? 2.5. இது வந்து நம்மளோட நெக் வித்து. நெக் வித் எவ்வளோ? 2.5 இன்ச்சஸ். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து இதுக்கு நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இங்கே 2.5 இருக்குது, அதனால் இங்கேயும் 2.5 போட்டுக்கிறேன். அவ்வளோதான், போட்டாச்சு. இங்கே வந்து சும்மா நான் வந்து இப்போ ரஃபாக ரவுண்ட் நெக்கே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸ்கேலை வந்து இந்த மாதிரி வச்சு பாருங்கள், உங்களுக்கு எந்த ஷேப் நல்லா இருக்குன்னு பாருங்கள். ஒரு சிலதெல்லாம் இப்படி பார்த்திங்கன்னா இப்படி வரும், உங்களுக்கு ரொம்ப மாதிரி வி மாதிரி இருக்குது. அதனால் ஸ்கேலை வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி லைட்டாக டர்ன் பண்ணிக்கோங்க. எனக்கு இது வந்து ஓகேவாக இருக்குது. நான் இதனால் இப்படி கர்வ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு யூனிக்கு நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போது எனக்கு வந்து இப்போ 8.5 இன்ச்சுன்றது காமனாக கரெக்டாக கொடுக்குறது. நீங்கள் வந்து ஒரு 34 சைஸ் எனக்கு ப்ளவுஸ், என்னோடய ப்ளவுஸ் சைஸ் வந்து ஒரு 34, அதுக்கேற்ற மாதிரி தச்சு கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 8.5 எடுப்பீங்க. இல்லை சிஸ்டர் எனக்கு இன்னும் கொஞ்சம் லோ வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதில் வந்து நம்ம 1 இன்ச் வரோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இங்கே 8.5 இருக்குது, நான் ஒரு 9.5 மார்க் பண்ணுறேன். 9.5 இன்ச்சு. ஸோ 1/2 இன்ச் வந்து கீழே வந்திருக்கேன். இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லோ ஆச்சுன்னா ஷோல்டர் எப்படி நம்ம கம்மி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? இது வந்து 9.5க்கான அளவு. ஸ்கேலாக மறுபடியும் நம்ம இங்கே வச்சு இப்படி ஒரு லைன் போட்டுப்போம். ஓகேங்களா? இது வந்து 8.5க்கு, இது 9.5க்கு. இப்போ இது லோ ஆயிடுச்சு. இது லோ ஆனதோடு நம்ம இப்படியே தைச்சோம்னா என்ன ஆகும்? ஷோல்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா விரியும். ஷோல்டர் வந்து ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் 1 இன்ச்சு நம்ம கீழே வரும்போது இந்த இடத்துல 1/4 இன்ச் வந்து நம்ம கம்மி பண்ணணும். ஓகேங்களா? 1/4 இன்ச்னால் இவ்வளோ உங்களுக்கு இந்த காட்டு கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு எனக்கு இங்கே வருது. ஸோ இங்கே வந்து உள்ளே தள்ளி ஒரு லைன் போட்டுக்கலாம். இங்கே நான் 1/4 இன்ச் தள்ளி வந்தேன்னா இங்கே இருந்தும் ஒரு 1/4 இன்ச் மேலே போடணும் நான். ஓகேங்களா? இதுதான் கான்செப்டு. 1/4 இன்ச் இங்கே வருதா, இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம இங்கே பேக் நெக் வந்து ஒரு 1 இன்ச் கீழே வந்திருக்கும். அதனால் என்ன பண்ணோம், ஷோல்டர்லேருந்து ஒரு 1/4 இன்ச் முன்னே வந்தோம். அதே மாதிரி இங்கேயும் 1/4 இன்ச் மேலே போயிருக்கும். ஓகேங்களா? இப்போ இதனோட அளவும் நமக்கு இப்போ பழசு ஒன்று எடுத்துருந்தோம், அதனோட ஆம் ரவுண்டும் இதுவும் இருக்கும். நமக்கு சேமாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டேப் வச்சு பாருங்கள், நான் இன்னும் கர்வ் போடலை, ஆல்ட்ரு பண்ணதுக்கான கர்வ் போடலை. இதுக்கான அளவு நம்ம எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம், மேபி நம்ம இதை ஆல்ட்ரு பண்ணதுனால நமக்கு ஆமோட ரவுண்டு வந்து அளவு வந்து கம்மியாக போயிடுமோ அப்படின்னு தோணலாம். அதுக்காக தான் நான் இதை வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். கரெக்டாக 1/2 இன்ச் வந்து மேலே விட்டுருங்க. அதே மாதிரி இந்த சைடு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் 1/2 இன்ச் விட்டுட்டு நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே 1/2 இன்ச் இருக்குது, இங்கே 1/2 இன்ச் இருக்கா, விட்டுட்டு நான் இதை அப்படியே டேப் வச்சு அப்படியே இப்படி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கை வச்சு இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் இப்படி லைட்டாக பிடிச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருது உங்களுக்கு. எனக்கு வந்து ஒரு 8.75 வருது. 8.75 வருதா? இப்போ வந்து நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்,
8.25 வருது, அது ஞாபகம் வச்சுக்கலாம். 3/4 8.25 நீங்கள் ஆம் ரவுண்டுன்னு எழுதிக்கலாம். ஆம் ரவுண்டுன்னு எழுதிட்டு எவ்வளோ பார்த்தோம் 8.25 நமக்கு இங்கே எழுதி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம மாற்றினதுக்கு எவ்வளோ வருதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இது ஒரு பாயிண்ட் அளவு தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். உங்களுக்கு 1 இன்ச்சு 1/2 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் பிரச்சனை. ஒரு பாயிண்ட் அளவு இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம லைன் எப்படி போட போகிறோம், இந்த பாயிண்ட்டுக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைனை போட போகிறோம். இப்போ போட்டோமா, கொஞ்சம் உள்ளே தள்ளி போட்டிருக்கோம். இப்போ இதனோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாமா? பாருங்கள், அதே 8.25 தான் இருக்குது. ஸோ நம்ம இதை மாற்றுறதுனால நம்மளோட ஆமோட ரவுண்டில் எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறதில்ல. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் நீங்கள் என்ன ஆல்ட்ரு பண்ணாலும் இங்கே இருக்க 8.5 தான் வரப்போகுது. 9னா 9 தான் வரப்போகுது. எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல. அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போது 1 இன்ச் கீழே வந்திருக்கேன். இல்லை சிஸ்டர், எனக்கு ஒரு 10-11 இன்ச் மேக்ஸிமம் நம்ம யாரும் அந்தளவுக்கு போட மாட்டோம். ஆனால் 10 இன்ச் 11 இன்ச் போடுறவங்களும் இருக்காங்க. என்கிட்ட வந்திருக்காங்க நிறைய கஸ்டமர்ஸு. உங்களுக்கு பொதுவாக சொல்லிடுறேன், இது மேபி உங்களுக்கு ஃப்யூச்சரில் யாருன்னா அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்தால் யூஸ் ஆகலாம் அவங்களுக்கு. பாருங்கள், இப்போ 9 இருக்குது. இன்னொரு நான் ஒரு 10.5 இன்ச்சு நான் கீழே டவுன் பண்ணிக்கிறேன். 10.5 இன்ச் வந்தால் எப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 10.5 இன்ச்சுக்கு நான் இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். இதே மாதிரி ஸ்கேல் எடுத்து நம்ம இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த டவுட்டே ரொம்ப நாள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இதுதான் கான்செப்ட்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இன்னொரு 1 இன்ச் இறக்கியிருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ணணும், இன்னொரு 1/4 இன்ச் உள்ளே வரணும். அது போட்டுக்கலாமா? இங்கேருந்து 1/4 இன்ச்சு இங்கே வருது. அதேமாரி இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் மேலே. ஸோ 1/4 இன்ச் தான் இந்த இடம் வரும், ஓகேங்களா? இந்த இடம் 1/4 இன்ச்சு, இங்கே 1/4 இன்ச்சு, இங்கே 1/4 இன்ச்சு, மறுபடியும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், இங்கே ஒரு 1/4 இன்ச் வந்திருக்கேன், இங்கே ஒரு 1/4 இன்ச் வந்திருக்கேன். இங்கே 1 இன்ச் இருக்குன்னா இங்கே 1/4 இன்ச் நம்ம கம்மி பண்ணணும். அப்போ தான் நமக்கு இந்த ட்ரெஸ் இந்த ப்ளவுஸ் உடம்போட ஃபிட் ஆகி கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எல்லாமே கான்செப்ட் அதுதான். இந்த பாயிண்ட்டும் சேமாக இருக்கணும். மற்றபடி நீங்கள் வேறு எதுவும் அந்தளவுக்கு உத்து பார்க்க வேண்டியதில்லை. வேறு எதுவும் சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான், ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம கீழே போக இப்படி வரும். இதுவே எனக்கு ரொம்ப லோ நெக்லாம் வேணாம் சிஸ்டர் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம மேலே போனால் என்ன பண்ணணும், அவுட்டரில் நம்ம 1/4 இன்ச் தள்ளி போகணும். இப்போ நம்ம டீப் நெக் பார்த்துட்டோம். இப்போ நெக்கு கம்மியாக கேட்குறவங்களுக்கு நம்ம பார்த்துடலாம். இப்போ இது எவ்வளோ கொடுத்துருக்கோம், 8.5 கொடுத்துருக்கோம். இதே ஒரு 7.5 இன்ச்சு 7.5 இன்ச் கொடுத்தா இது எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம். 7.5 இன்ச்சை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதில் எதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இதுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ 7.5னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுலேருந்து 1/4 இன்ச் அவுட்டரில் போகணும். நம்ம என்ன அளவு எடுத்து வச்சுருக்கோமோ அதை விட 1/4 இன்ச் அவுட்டரில். இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 1/4 இன்ச் கீழே போகணும், ஓகேங்களா? இதே நம்ம டீப் நெக்காக இருந்தால் மேலே போகணும், க்ளோஸ் நெக்காக இருந்தால் கீழே போகணும். அவ்வளோதான் கான்செப்ட். இதே மாதிரி 1/4 இன்ச் தள்ளி கீழே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். தள்ளி இந்த லைனை நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், 1/4 இன்ச் தள்ளி போட்டு அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த இருக்கிறதுக்கே ஓகே. இதையும் கரெக்டாக நம்ம எந்த பாயிண்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த பாயிண்ட் போட்டிருக்கேன், இது லாஸ்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ இதையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான்.
இது மாதிரி நம்ம மேலே போக போக இந்த இடத்துல ஆட் பண்ணிகிட்டே போவோம். நம்ம கீழே போக போக அப்படியே உள்ளே தள்ளிக்கிட்டே வரும். இவ்வளோதான் நமக்கு பேக் நெக்குக்கான டீப் நெக்குக்கான ஃபார்முலா. இது நீங்கள் பண்ணியும் ஒரு சில பேர் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணியும் ஒரு சில பேருக்கு வந்து உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இருங்க வேறு அளவு காட்டுறேன். இது நீங்கள் இவ்வளோ பண்ணியும் உங்களுக்கு வந்து ஷோல்டர் ஃபால் ஆகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ணியிருப்போம். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த நெக்கு கிட்ட ஒரு 1/4 இன்ச் நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து கரெக்டாக இந்த நமக்கு டாட் வரும் இல்லையா, இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சை அப்படி க்ராஸாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா, இருங்க காட்டுறேன், தெரியுதுங்களா? ஒரு 1/4 இன்ச்சை இங்கேருந்து இப்படி க்ராஸாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷோல்டர் ஃபால் வந்து சரியாயிடும். அப்படி இல்லைனா இந்த ஷோல்டர் நம்ம நார்மலாக வந்து 1/2 இன்ச் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பண்ணுவோம். இப்படி பண்ணக்குள்ளே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வந்து பிடிப்போமா, அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஃபால் ஆகுது, இவ்வளோ நீங்கள் ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணியும் அவங்களுக்கு வந்து ஃபால் ஆகுதுன்ற பட்சத்தில் இந்த இடத்துல 1/4 இன்ச்சு வந்து கீழே தள்ளி லைன் வந்து இப்படி பெண்டாக நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன், எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே 1/4 இன்ச்சில் ஆரம்பித்து அப்படியே 1/2 இன்ச்சுக்கு கொண்டு போயிடணும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? இன்னொரு மெத்தட் இது ஒன்று இருக்குது, இந்த மெத்தட் ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து இந்த இடம் உங்களுக்கு ரவுண்ட் வருது இல்லையா, இந்த இடத்துல நல்ல ஷேப்பாக இருக்கிறதுல ஒரு 1/4 இன்ச் வந்து பிடிச்சிக்கலாம். இதனோட லென்த் வந்து ஒரு 1.5லேருந்து 1.5லேருந்து to 2 இன்ச் வரலும் நீங்கள் பிடிச்சிக்கலாம். இப்படி 1/4 இன்ச்சு இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டிங்கனாலும் கரெக்டாக வரும், ஓகேங்களா? இதெல்லாம் இந்த ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் ஃபாலே ஆகாது. ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் யாருன்னா உங்களுக்கு தெரியாத பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டவுட்ஸ் எதாவது இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் நிறைய இதில் ஷேர் பண்ணியிருப்பேன், இதுலேயும் நான் கொடுக்குறேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 7708976840. இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம், இல்லை இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாலும் நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.